ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனினுடைய ஆக்ஞையின்படி கட்டளையின்படி தொடங்கியது இந்த மகாபாரதம் என்ற தொடர் வகுப்புகள். அதில் கண் இமைத்து பார்க்கும் பொழுதில் 36வது வகுப்பில் இருக்கிறோம். இதுவரை முடித்தது ஆதி பருவம், சபா பருவம். இப்பொழுது வனப்பருவத்தில் இருக்கிறோம். வனப்பருவத்தை எட்டியுள்ளோம். மொத்தம் 18 பருவத்தில் 3வது பருவத்தில் இருக்கோம். 18வது பருவம் வரும்போது எத்தனை பேர் பாக்கி இருப்பான்னு பார்க்கணும். ஸோ ஒரு கேள்வி கேட்டார் ரங்காஜி. என்ன, இதுவரைக்கும் சுமார் எத்தனை ஸ்லோகங்கள் நம்ம கவர் அப்படின்னு? ஒரு 16,000-17,000 கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன். ஒரு ரஃப்பாக சொன்ன எஸ்டிமேட். அதுக்கப்புறம் அதை கால்குலேட் பண்ணி சொல்லாமல் அப்படி ரஃப்பாக சொன்னதை அவர் கிளாஸில் வேற இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு குறிப்பு. ஆதி பருவத்தில் தக்ஷிணாத்திய ஸ்லோகத்தையும் சேர்த்து நம்ம பார்த்தது ரீஸ்டேட்டட் வேல்யூன்னு நம்ம கடைசி வகுப்பு ஆதி பருவத்தினுடைய கடைசி வகுப்பில் பார்த்தது 9626.5 அப்படின்னு பார்த்தோம். 9626 ஒன்லி இன் ஆதி பருவம். சபா பருவம் முடிக்கும் பொழுது நம்ம பார்த்ததினுடைய எண்ணிக்கை 12,104. ஓகே, இது இரண்டையும் கூட்டினாலேயே 21,730.5. இப்பொழுது வனப்பருவத்தில் 4 உபபருவங்கள் முடித்திருக்கிறோம். வனப்பருவத்தில் மொத்தம் 22 உபபருவங்கள் உள்ளன. 4 உபபருவங்கள் முடித்துள்ளோம். 4 உபபருவங்களை சேர்த்து டோட்டல் போட்டோன்னா முடித்தது மட்டும் 1,670. சரியா? ஸோ 21,730 + 1,670 23,400. 35வது வகுப்பு வரை, சென்ற வகுப்பு வரை முடித்தது. அதாவது கிட்டத்தட்ட 1/4 முடிச்சிருக்கோம். சரியா? ஸோ வனப்பருவம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கா மாதிரி எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. இன்னும் ரொம்ப நாளாக பார்ப்போம். ஏன்னா 22 உபபருவம் இருக்கே. அதனால நான் என்ன நினைச்சேன், ஒரு குவிக் ரீகேப் ஆஃப் முதல் 4 உபபருவம். சரியா? ஸோ முதல் உபபருவம் என்னது? அரண்ய பருவம். இதில் 1லேருந்து 10 அத்தியாயங்கள் வரை உள்ளது. 383 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. அதாவது எல்லாரும் காட்டுக்கு கிளம்புறா. பாண்டவர்கள் திரௌபதியுடன் அந்த சபையில் நடந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுக்கு கிளம்புகிறார்கள். காட்டுக்கு கிளம்பும் பொழுது பிராமணர்களும் அவர்களை தொடர்ந்து செல்கிறார்கள். அதுக்கப்புறம் பொதுமக்களும் தொடர்ந்து செல்கிறார்கள். பொதுமக்களை திரும்பி போக சொல்லிடுறா. பிராமணர்கள் மட்டும் தொடர்ந்து செல்கிறார்கள். அதில் யுதிஷ்டிரர் என்ன பண்ணுறார், இவ்வளோ பேர் தொடர்ந்து வருவதனால் இவர்களுக்கு உணவு எப்படி படைப்பது? நம்மளை நம்பி வந்திருக்கால, இவர்களுக்கு உணவு எப்படி படைப்பது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறார், சூரிய பகவானை நோக்கி அவர் தவம் புரிகிறார். அதில் அக்ஷய பாத்திரம் கொடுக்குறார் சூரிய பகவான். பேரலி ஹஸ்தினாபுரத்தில் விதுரர் திருத்தராஷ்டிரரை அட்வைஸ் பண்ணுறார். எதுக்கு? திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு வேண்டாம், இது நல்லது இல்லை, மன்னிப்பு கேட்கணும். துரியோதனன் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லை அவ கூட வனத்திலேயே இருக்கணும். இப்படியெல்லாம் பேசும் பொழுது திருத்தராஷ்டிரனுக்கு கோபம் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறார். விதுரரை நீ இங்கேருந்து போன்னு சொல்லிடுறார். அதனால விதுரர் அவரை விட்டு பாண்டவர்கள் பக்கம் ஹஸ்தினாபுரத்தை விட்டு வனத்துக்கு போயிடுறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். விதுரர் காமியக வனத்தில் பாண்டவர்களை சந்திக்கிறார். திருத்தராஷ்டிரர் என்ன பண்றார், தன்னுடைய தவறை உணர்ந்து சஞ்சயன் கிட்ட செய்தி சொல்லி அனுப்பி விதுரரை திரும்ப அழைக்கிறார். விதுரர் கிட்ட மன்னிப்பு சொல்லி விதுரரை திரும்ப அழைக்கிறார். துரியோதனாதியர்கள் எல்லோரும் பாண்டவர்களை வனத்திலேயே வைத்து கொல்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அப்போதான் வியாசர் திருத்தராஷ்டிரர்கிட்ட பேசி துரியோதனன் உடைய செயலை, பாப்பச் செயலை தடுத்து நிறுத்தும்படியாக
வியாசர் வந்து கடுமையாக திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார். வியாசர் துரியோதனனுடைய அதர்மத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லும் அந்த கட்டத்தில் இந்திரனுக்கும் சுரபிக்கும் நடந்த உரையாடலை பற்றி நாம் ஒரு கோல்யோ காமதேனோ பசு சுரபிக்கும் இந்திரனுக்கும் உரையாடல் நடக்கும்பொழுது சுரபி அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்திரன் வந்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கும் பொழுது என்னுடைய மகனை அந்த விவசாயி வந்து கொடுமை செய்கிறான், ஒரு கண்ணுக்குட்டியை வந்து கொடுமை செய்கிறான், அடித்து துன்புறுத்துகிறான், அது வந்து அவலை நிலையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறது, எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சுரபி சொல்லவும் இந்திரன் வந்து உன்னுடைய மகன்கள் எத்தனையோ பேர் தான் கஷ்டப்படுறா, இந்த ஒரு மகனை நினைத்து நீ ஏன் வருத்தம் கொள்ள வேண்டும்னு கேட்கும் பொழுது மற்ற மகன்களை காட்டிலும் எந்த மகன் பலவீனமாக உள்ளானோ கஷ்டத்தில் உள்ளானோ அவனுக்கு மேலும் கஷ்டம் நடக்கும் பொழுது எனது மனம் எல்லா மகன்களிடத்திலும் என் அன்பு சமமாக இருந்தாலும் எவன் ஒருவன் பலவீனனாக இருக்கிறானோ கஷ்டத்தில் இருக்கிறானோ அந்த மகனை குறித்து என்னுடைய மனம் வருத்தம் கொள்கிறது, இன்னும் அதிகமாக அந்த பக்கம் சாய்ந்திருப்பது போல் வருத்தம் கொள்கிறது அப்படின்னு சொல்றத வந்து சுட்டி காட்டி வியாசர் சொல்றார், 105 பேரும் உன்னுடைய மகன்கள் தான், அதுல இப்போ பலகீனமாக எல்லாத்தையும் விட்டு கைவிட்டு போய் அவலை நிலையில் இருப்பது யாரு? திருத்தராஷ்டிர புத்திரர்களா பாண்டவ புத்திரர்களா? பாண்டவர்கள் தான் வந்து அவலை நிலையில் இருக்கிறார்கள், அதனால உன்னுடைய இதயம் பாண்டவர்கள் பக்கம்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக வலியுறுத்துறார். திருத்தராஷ்டிரர் என்ன சொல்றார் வியாசர்கிட்ட, நீங்க அப்படியே துரியோதனன் கிட்ட பேசிடுங்களேன் அப்படிங்கிறார். வியாசர் வந்து இல்லை நான் பேச மாட்டேன், நான் கிளம்புறேன், மகரிஷி மைத்ரேயர் வருவார் இந்த பக்கமா, துரியோதனனை தயவு செய்து அவரிடம் ஒழுங்காக நடந்து கொள்ள சொல், அவரை கோபப்படுத்த சொல்லாத அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு இவர் கிளம்புறார். மைத்ரேய ரிஷி பின்னாடியே வரும்பொழுது துரியோதனனுக்கு அன்பா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அட்வைஸ் பண்றார். ஆனால் பாண்டவர்களுடன் சமரசம் செய்து கொள்றதுக்கு அட்வைஸ் பண்றார். ஆனால் துரியோதனன் வந்து தன்னுடைய தொடையை தட்டி தட்டி அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றான். அதனால என்ன ஆயிடுத்து, மைத்ரேய ரிஷி வந்து துரியோதனனுக்கு சாபம் கொடுக்கிறார். எந்த டிஸ்ரெஸ்பெக்டை காமிக்கிறதுக்காக உன்னுடைய தொடையை தட்டி தட்டி காமிச்சியோ பீமனினுடைய கதையால் அந்த தொடை பிளந்து நீ இறப்பாய் யுத்தத்தில் அப்படின்னு வந்து சாபம் கொடுத்துடுறார். அதுக்கப்புறம் வார்ன் பண்றார், பாண்டவர்களோட யுத்தம் பண்ணேன்னா உனக்கு சாவு மேல எந்த பயமும் இல்லைன்னு அர்த்தம், உனக்கு உயிர் மேல எந்த பயமும் இல்லைன்னு அர்த்தம், உயிர் வாழறதுக்கு ஆசை இல்லைன்னு அர்த்தம். அவன் தான் வந்து பாண்டவர்களோட போய் சண்டை போடுவான். ஏன்னா யோசிச்சு பாரு, பீமன் வந்து ஜராசந்தனை கொன்றவன், பீமன் பகாசுரனை கொன்றவன், பீமன் ஹிடிம்பனை கொன்றவன். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி பீமன் கிர்மீரன் என்ற ராட்சசனையும் கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரர் வந்து கோபப்பட்ட மைத்ரேயரை கண்டு அவர் கோபத்தை சாந்தப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது அது அப்போ திருதராஷ்டிரர் மைத்ரேயர்கிட்ட கேட்குறார், இந்த கிர்மீரன் ஒரு ராட்சசனை கொன்றான்னு சொன்னேலே அது எப்படி கொன்றான்னு கொஞ்சம் விவரமா சொல்றேலாங்கிற போது மைத்ரேயர் கோவம் வந்து நான் சொல்ல மாட்டேன், விதுரரை போய் கேட்டுக்கோ அப்படின்னு அவர் கிளம்பி போய்டுறார். உடனே இதோட அரண்ய பருவம் முடிந்து 2வது பருவம் கிர்மீரவத பருவம். விதுரர் வந்து அவர் வனத்துல இருந்தபோது அங்கு உள்ளோர் சொல்லி கேள்விப்பட்ட கிர்மீரவதம், பீமன் எப்படி கிர்மீரன் என்ற அரக்கனை கொன்றான் அப்படிங்கிறதையும் இறந்து கிடந்த கிர்மீரனுடைய சடலத்தை இவர் கண்ணால பார்த்த விஷயத்தையும் இவர் வந்து சொல்றார். ஒரே ஒரு அத்தியாயம் 11வது அத்தியாயம் மட்டும் கொண்டது, 39 ஸ்லோகங்களை அடக்கியது இந்த கிர்மீரவத பருவம். 3வது உபபர்வம் அர்ஜுனாபிகமன பருவம். 12வது அத்தியாயம் முதல் 37வது அத்தியாயம் வரை மொத்தம் 1052 ஸ்லோகங்களை கொண்டது. கிருஷ்ணரும் மற்ற மன்னர்களும் யாதவர்களும் திருஷ்டத்யும்னன் துருபதன் ஆகியோர் அனைவரும் பாஞ்சாலர்களும் யாதவர்களும் அந்தகர்களும் இவர்கள் அனைவரும் சென்று பாண்டவர்களையும் திரௌபதியையும் போய் வனத்தில் சந்திக்கிறார்கள். கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்போ அந்த டிஸ்கஷன் போதுன்னா, நான் இருந்திருந்தேன்னா ஹஸ்தினாபுரத்துல துரியோதனனை உயிரோட விட்டுருக்க மாட்டேன், ஆனா நான் இல்லாம போயிட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி ஒண்ணு நடந்துடுத்துன்னு வருத்தப்படுறார். அப்ப யுதிஷ்டிரர் என்ன கேட்கிறார், நீ எங்க இருந்த கிருஷ்ணா அப்போன்னு கேட்கிறார்.
அப்போ கிருஷ்ணர் வந்து அசுரன் ஷால்வன் வந்து எப்படி துவாரகைய தான் இல்லாத டைம்ல, தான் வந்து பாண்டவர்களோட இந்திரபிரஸ்தத்துல இருந்த டைம்ல அசுரன் ஷால்வன் எப்படி துவாரகையை அட்டாக் பண்ணி, அதற்கு பிரத்யும்னன் எப்படி அசுரனை வந்து ஆல்மோஸ்ட் கொல்லறதுக்கு போய், அப்போ நாரதர் முன்னிலையில் வந்து மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிரத்யும்னனை வந்து தடுத்து நிறுத்தி கிருஷ்ணர் அப்பா தான் கொல்லணும், இது வந்து பெருந்தகப்பனினுடைய ஆணை என்று சொல்லி, அதன் பிறகு கிருஷ்ணர் திரும்பி போகும்போது பாதி அழிந்து போயிருந்த துவாரகையை கண்டு ஷால்வனோட யுத்தம் புரிந்து, எப்படி ஷால்வன் வந்து தன்னுடைய மாய சக்தியை கொண்டு கிருஷ்ணரை வந்து ஒரு மாதிரி நடுக்கம் கொள்ள செய்து, அதற்கு பின் எப்படி கிருஷ்ணர் ஷால்வனை வதம் செய்தார் அப்படிங்கிறதும் இந்த அர்ஜுனாபிகமன பருவத்தில் வருது. இந்த ஷால்வோபாக்கியானம் அப்படிங்கிற இந்த கதை முடிந்த பிறகு கிருஷ்ணர், திருஷ்டத்யும்னர், மற்ற மன்னர்கள் எல்லோரும் யுதிஷ்டிரரிடமும் திரௌபதியிடமும் மற்ற பாண்டவர்களிடமும் விடை பெற்று கொண்டு செல்கிறார்கள். பாண்டவர்களும் திரௌபதியும் அங்கிருந்து துவைத்தவனத்திற்கு செல்கிறார்கள். அங்கு ரிஷி மார்க்கண்டேயர் வரார். பாண்டவருக்கு யுதிஷ்டிரருக்கு அட்வைஸ் பண்றார். அவர் அங்க வரும்போது ஒரு புன்முறுவலுடன் இருக்கிறார். அப்போ யுதிஷ்டிரர் கேட்குறா, எங்க நிலைமையை பார்த்து எல்லாரும் வருத்தம் தானே படுவா, நீங்க சிரிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், இல்லை, நான் வந்து பழங்காலத்து மன்னர்களினுடைய கதையை வந்து மனசுல வந்து கொண்டு வந்ததுனால அந்த மாதிரி எனக்குள்ளேயே சிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மன்னனினுடைய கதையையும் சொல்லி அதை சுட்டி காட்டி, ஈஷே பலஸ்ய இதி ந சரேத் அதர்மம் அப்படிங்கிறத திரும்ப 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 சொல்றார். அதாவது நீ எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் உன் பலத்தின் காரணமாக கர்வம் கொண்டு அதர்மத்துக்கு சென்று விடாதே. அதுக்கப்புறம் வந்து இந்த 13 வருடங்கள், அதாவது 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் கடந்து நீ திரும்ப உன்னுடைய செல்வங்களையும் நாட்டையும் பெறுவாய் என்று அவர் ஆசீர்வாதம் பண்றார். அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கண்டேய ரிஷி யுதிஷ்டிரருக்கு பண்ற அட்வைஸோட கிரக்ஸ் என்னன்னா, எல்லா உயிரினங்களுமே படைத்தவனினுடைய கட்டளையின் கீழ் அடிபணிந்து தர்மத்திற்கு கட்டுப்பட்டு எப்படி செயல்படுகின்றனவோ அதே போல யுதிஷ்டிரா நீயும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். பலத்தின் காரணமாக கர்வம் கொண்டு தர்மத்தை விட்டு விடாத, தர்மத்தை டிரான்ஸ்கிரஸ் பண்ணிடாத. இந்த இடத்துல யுதிஷ்டிரர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருங்கிற அட்வைஸ் இல்லை, துரியோதனனுக்கும் யுதிஷ்டிரருக்கும் உள்ள கான்ட்ராஸ்டிங் இவர் வந்து கொண்டு வரார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஐ ஆம் த பொசஸர் ஆஃப் பவர் அப்படிங்கிற அரகன்ஸ்ல யாரும் அதர்மத்திற்கு சென்று விடக்கூடாது. இந்த ஒரு லேர்னிங், இந்த டீச்சிங் வந்து இங்க கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த ரிஷி வரார். ரிஷி தல்பபுத்ரா பகஹா. இங்க வந்து பகங்கிற ரிஷி வரார் அப்படின்னு பார்த்தோம். அவர் வந்து யுதிஷ்டிரருக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, யுதிஷ்டிரா எப்பொழுதுமே எந்த இடத்தில் பிரம்ம சக்தியும் க்ஷத்ரபலமும் இணைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லா எதிரிகளும் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அப்புறம் திரௌபதிக்கும், அவர்கள் எல்லாம் சென்ற பிறகு திரௌபதிக்கும் யுதிஷ்டிரருக்கும் மத்தியில் நடக்கும் உரையாடல் ஏற்படுகிறது. திரௌபதி கொந்தளித்து பேசுவதையும் யுதிஷ்டிரர் அவளை சாந்தப்படுத்துறதையும் தர்மத்தை எடுத்து சொல்வதையும் அதை கூடவே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த பீமன் கோபம் கொண்டு யுதிஷ்டிரரை கேள்வி கேட்பதும் யுதிஷ்டிரர் பீமனுக்கு பதில் சொல்வதையும், இந்த சீரீஸ் ஆஃப் டயலாக், இந்த எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் திரௌபதி, யுதிஷ்டிரர், பீமர் இவாளுக்குள்ள நடந்த இந்த டயலாக் வந்து தர்மத்தினுடைய நுட்பத்தை ரொம்ப அழகா வந்து விளக்கி கொண்டு வருது. அதுல பீமன் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப ஃபேர் குவெஸ்டின் என்னன்னா, தியூதம் விளையாடுவது, அந்த இடத்துல அந்த பகடை ஆடுவது என்பதே அது ஃப்ராடுலண்டா இருக்கிறச்சே, அதிலேயே எந்த தர்மமும் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக அதோட கான்சிக்வன்ஸா வந்திருக்கிற இந்த 12 வருஷ வனவாசத்திற்கும் 1 வருஷ அஜ்ஞாதவாசத்திற்கும் நீங்க எதுக்காக ஒரு தர்ம கலரை கொடுக்கணும்? Why should you purify something which is fraud?
இல்லையா? அதனால அதர்மமா இருக்கிற ஒரு விஷயத்துல நீங்க எதுக்கு அந்த அக்ரிமெண்ட்டே அன்ரைட்டியஸ் இல்லையா? அப்படி இருக்கிறதே நீங்க என்ன தர்மம் சொல்றீங்க? அதுல நீங்க என்ன தர்மம் பேசின்னு இருக்கேள்? அ வெரி வெரி ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின் பை பீம் இல்லையா? ஸோ எதை இது கொஸ்டின் பண்றது அப்படின்னா வெரி சட்டில். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் இதை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் நம்ம. அதாவது தர்மத்தினுடைய நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துல இந்த கொஸ்டின் இருக்கு. அதாவது யுதிஷ்டிரர் இல்ல இல்ல அவ பகடை ஆடினது ஃபேர் தான், அதுல எந்த ஃப்ராடும் இல்லை அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணி அதோட கான்சிக்வன்ஸ் ஆஃப் 12+1 அந்த தீர்ப்பை ஜஸ்டிஃபை பண்ணல. அவருக்கும் தெரியும் பகடை ஆடினது ஃப்ராடு. 12+1 தீர்ப்பை நம்ம எடுத்துட்டு நம்ம இப்போ தர்மத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் பீமனுக்கு இடிக்கிறது. அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. யுதிஷ்டிரரினுடைய ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, யுதிஷ்டிரர் கொடுக்குற ரீசனிங் ரொம்ப சட்டிலாக கம்யூனிகேட் பண்ணுறார். அவர் அதிகமாக பேசலை, ரொம்ப சட்டிலாக ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லி கம்யூனிகேட் பண்ணுறார். பின்னாடியே வியாசர் வந்துடுறார். என்ன பிரின்சிபலோட அடிப்படையில் யுதிஷ்டிரர் இந்த ரீசனிங்காக கொடுக்குறார் அப்படின்னா, நம்பர் 1, யுதிஷ்டிரர் தனக்கு நடந்த அதர்மத்தையும் தனக்கு நடந்த ஒரு இன்ஜஸ்டிஸையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் தான் அப்ஹோல்டு பண்ற தர்மத்தையும் பிரித்து வச்சிருக்கார் கிளியரா. போத் ஆர் செப்பரேட். எனக்கு ஒரு அதர்மம் நடந்ததுங்கிறதுக்காக நான் என்னோட வேல்யூஸை விட்டு கொடுக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. என்னுடைய தார்மீக நிலைப்பாட்டிலிருந்து நான் கீழிறங்கி விட வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது. துரியோதனன் அதர்மம் செய்கிறான் என்றால் அது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோட கான்சிக்வன்ஸை அவன் தான் ஃபேஸ் பண்ணணும். மை கண்டக்ட் இஸ் மைன் இல்லையா? நான் எதற்கு அதை விட்டு கொடுக்கணும்? துரியோதனன் அதர்மம் பண்றானே, அவன் பண்றது அதர்மமா இருக்கச்சு நீங்க மட்டும் என் தர்மமா இருக்கீங்கன்னு கேட்கப்படாது இல்லையா? ஸோ கௌரவர்கள் நம்மளை நம்ம மேலே ஒரு ஃப்ராடு பண்ணி நம்மளை தோக்கடிச்சு, வேணும்னே நம்மளை தோக்கடிச்சு நம்ம மேலே ஒரு ஒரு அதர்மமான ஒரு செயல்பாட்டை செய்திருக்கலாம், ஒரு வஞ்சகத்துடன் செய்திருக்கலாம். அதற்காக அவர்களினுடைய செயல் என்னோட கமிட்மெண்ட்டை அபேண்டன் பண்ணுற சக்தியோ பர்மிஷனோ கிடையாது. அவ அப்படி பண்ணிட்டாங்கிறதுக்காக நான் என்னுடைய தர்மத்தை விட்டு கொடுத்து நானும் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுவேன். ஓ நீ அப்படி பண்றியா, நானும் பண்றேவா, அப்படி அடுத்தவர்களினுடைய பிஹேவியர் என்னோட வேல்யூஸை நான் விட்டு கொடுக்கறதுக்கான பர்மிஷன் கிடையாது இல்லையா? அதாவது அவர்களினுடைய அதர்மம் டஸ் நாட் பிகம் அ லைசன்ஸ் ஃபார் மீ டு கமிட் அதர்மம். சரியா? அண்ட் என்னுடைய தர்மம்ங்கிறது அடுத்தவர்களினுடைய பிஹேவியரை பொறுத்து இல்லை. திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டீச்சிங் விச் ரெக்கர்ஸ் திருப்பி 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 மகாபாரதத்தில் சொல்லப்படும் விஷயம் இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ப்ராமிஸ் அப்படின்னா அந்த ப்ராமிஸ் எதிலிருந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறது இல்லை, அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி ஏற்கப்பட்டதுங்கிறது தான் முக்கியம். இதுதான் தர்மருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். அதாவது ஒரு செய்து கொடுத்த சத்தியத்திற்கு, கொடுத்த வாக்கிற்கு எங்கு மதிப்பு ஏற்படுகிறது? ஏன்னா அது எதிலிருந்து உதிச்சது? ஒரு அதர்மம் நடந்த சிச்சுவேஷன்லேருந்து அது உதிச்சதுனால அது அதர்மம்னு அர்த்தம் இல்லை. நான் கொடுத்த வாக்கு நான் எல்லாம் அறிந்து பெரியோர்கள் முன்னிலையிலும் மற்ற மன்னர்கள் முன்னிலையிலும் கற்றறிந்த சான்றோர்கள் முன்னிலையிலும் மொத்த சொசைட்டி சமுதாயத்தின் முன்னிலையிலும் ராஜாவாக இருக்கும் நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த வாக்கை வயலேட் பண்ணுறது அப்படிங்கிறது, இப்போ அந்த வாக்கை வயலேட் பண்ணி நான் போய் துரியோதனனோட யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னா துரியோதனனுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுமோ, துரியோதனனுக்கு எவ்வளோ இன்ஜுரி ஆகுமோ, அதனால அதை விட அதிகமான இன்ஜுரி என் கேரக்டருக்கு ஆகும் இல்லையா? அதை ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். மொத்த
மொத்த சாம்ராஜ்யத்தையே திருப்பி பெற்று விடலாம் போய் யுத்தம் பண்ணி. ஈவன் இஃப் தட் ஹேப்பன்ஸ், என்னோட கேரக்டர் மேலே விழுந்த இந்த கீறல் இருக்குல்ல, அதை எப்படி சரி பண்ணுறது? கொடுத்த வாக்கை மீறிட்டேன் அப்படின்னு. கொடுக்கும்போது சுயநினைவோட தானே கொடுத்தேன். சரி, அவன் அதர்மம் பண்ணான், நான் எப்படி இருந்தேன்? நான் எல்லாம் தெரிஞ்சு தானே இந்த வாக்கை கொடுத்தேன் இல்லையா? அதனால இது 2வது விஷயம். 3வது விஷயம், the difference between justice and prudence. ஜஸ்டிஸ் அப்படின்னா நியாயம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கும் விவேகத்திற்கும் மதிநுட்பத்திற்கும், அதாவது முன்னோக்கிய சிந்தனை கொண்டிருப்பதற்கும் உள்ள வேறுபாடு. பீமனுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, ஜஸ்டிஸ் பக்கம் நடந்தது அநியாயம், இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு, அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் இல்லையா? அதனால பீமன் நமக்கு ரைட் இருக்கே திரும்பி கேட்கறதுக்கு நாட்டை, நம்ம கிட்ட இருந்து அநியாயம் பண்ணி தானே, வஞ்சகமாக தானே பிடுங்கிருக்கா, எதுவுமே நியாயம் இல்லையாவா பண்ணதில்ல, அப்போ நம்ம திரும்பி கேட்கறதுலையோ இல்லை தேவைப்பட்டா போய் சண்டை போடுறதுலையோ என்ன தப்பு இருக்கு? நம்மளுக்கு ரைட் இருக்கே அப்படிங்கிறது பீமனோடைய பாயிண்ட். யுதிஷ்டிரரோட பாயிண்ட் என்னன்னா, ரைட் இருக்குங்கிறதுனால அது ரைட் டைம்னு அர்த்தம் கிடையாது. தேச கால பரிஸ்திதி 3ஐயும் கருத்தில் கொள்ள வேண்டும். ரைட் பிளேஸ், ரைட் டைம் அண்ட் ரைட் சிச்சுவேஷன், இது 3ஐயும் கருத்தில் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப யுதிஷ்டிரர் என்ன சொல்றாருன்னா, அந்த பக்கம் யார் இருக்காருன்னு பாரு பீமா, அந்த பக்கம் எதிரியினுடைய ஸ்ட்ரென்த்தை பாரு இல்லையா? ஸோ கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கா, கர்ணன் இருக்கா, அஸ்வத்தாமா இருக்கா, இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள் இப்போ எல்லாரும் அந்த பக்கம் தான் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கிறச்சே நம்ம ரைட் டைமை ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணணும். ஈவன் இஃப் த வார் இஸ் ஜஸ்டிஃபைடு. இப்போ நீ யுத்தம் புரியறது ஜஸ்டிஃபைடு இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் இஸ் இட் இன்டெலிஜென்ட்? அதுதான் நான் கேட்குறேன். அதனால இம்மீடியட்டா யுத்தத்தை தொடங்கிறது ரைட்டாவே இருந்தாலும் ஜஸ்டிஸாவே இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலி இட் வில் பி டிசாஸ்ட்ரஸ். நம்மளுக்கு இன்னும் இழப்பு தான் அதிகமாகும். இதுதான் யுதிஷ்டிரரோட பாயிண்ட். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், லீகலி ஒரு விஷயம் கரெக்டு அப்படிங்கிறது தர்மம் ஆயிடாது. Legal correctness, dharma is not about mere legal correctness. In fact, this is one of the most deepest aspects of Yudhishthiraruடைய thinking. யுதிஷ்டிரர் ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்குறாரு இங்க. எந்த மாதிரியான பர்சனா நம்ம இருக்கணும்? இது லீகலி கரெக்ட் தானே? என்கிட்டேருந்து நயவஞ்சகம் பண்ணி என்னை ஏமாற்றி சம்பாதிச்ச சொத்தை நான் திரும்ப கேட்குறேன், லீகலி கரெக்ட் தான். லீகலி கரெக்ட், தார்மீகமாக கரெக்டானு பாரு. நீ அங்கே என்ன நடந்தது, அங்கே அவா எப்படி என்ன நடந்துட்டா, நீ என்ன பேசினா அவா என்ன பேசினா, இதெல்லாத்தையும் வச்சுப்பாரு. வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஷுட் யூ பி? என்னுடைய ட்ரூத்ஃபுல்னஸ், என்னுடைய இன்டெகிரிட்டி இருக்கு இல்லையா? தர்மா அப்படிங்கிறது வெறும்னா எக்ஸ்டர்னல் லா இல்லை, எக்ஸ்டர்னல் லாலேருந்து இன்னர் கேரக்டருக்கு போகிற ஒரு விஷயம். வெறும்னா எக்ஸ்டர்னலாக பண்ணுற ஒரு விஷயம் இல்லை தர்மா அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு எடுத்துட்டோன்னா இந்த ரூல்ஸ், இந்த விஷயத்தை வச்சு பார்த்தோன்னா, இன்னைக்கு எத்தனையோ நம்ம கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கிற கேசஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன் இல்லையா? ஸோ அதை எடுத்தோன்னா ஒரு மரத்தை வெட்டுறது, அந்த மரத்தை அந்த இடத்துலேருந்து வெட்டிட்டோம் அப்படின்னாக்க இன்னொரு 10 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும் இல்லையா வீட்டுக்கு. மரத்தை வெட்டுறதுங்கிறது என்ன லீகலி கிரைமா? இல்லையே. லீகலி ஐ எம் நாட் கமிட்டிங் அ கிரைம். பட் தர்மமா இல்லையா? ஒரு உயிரை அந்த இடத்துலேருந்து கொல்வது, எடுப்பது, நன்னா காய்ச்சண்டு பழுத்து தொங்கின்னு இருக்கிற மாமரம்னு வச்சுக்கோங்களேன், நன்னா கொலை 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 கொலைன்னு அதை வெட்டுவது கரெக்டாக தப்பா? இந்த காலத்தில் இதை கேட்டாலே இதில் என்ன பெரிய தப்பு இருக்குன்னு இதை பற்றி பேசிட்டு இருக்கா அப்படின்னு தோணும் இல்லையா? தட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, மனிதர்களினுடைய மனசு அவ்வளோ கிராஸாக எடுத்துன்னு அர்த்தம். இந்த சென்சிட்டிவிட்டி இல்லைன்னா ஒரு உயிரை வாயில்லா ஜீவன் ஒன்றை கொல்றது நமக்கு வலிக்கலை, அதில் உறுத்தல் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்போ மனித நேயம் தேய்ந்து விட்டது என்று தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது
இல்லையா? இப்போ ஈட்டிங் நான்வெஜ்ஜு கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டாக்க, உன்னுடைய ட்ரெடிஷன்ல அந்த நான்வெஜ் ஈட்டிங்கிறது இருக்குன்னா, ஃபேமிலி ட்ரெடிஷன்ல இருக்குன்னா அது கடைபிடிக்கப்பட வேண்டியது. ஃபேமிலி ட்ரெடிஷன்ல இல்லாம நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாக்க அதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன, இஸ் இட் அ கிரைம்? இது வேற ஒரு கேள்வி இப்போ இளைஞர்கள் மத்தியில். இஸ் இட் அ கிரைம்? இல்லையா? லீகலா ஒரு விஷயம் கரெக்டா இருக்குங்கிறதுக்காக, ஆர் லீகலா ஒரு விஷயம் கிரைம் இல்லைங்கிறதுக்காக தர்மம் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வந்து ஸ்கூல்ல டீச்சர் மார்க் போட்டிருக்கா. டீச்சர் மார்க் போட்டபோது அந்த குழந்தைக்கு தெரியும், எனக்கு வந்து 4 மார்க் போயிடும் தப்பு பண்ணிட்டேன்னா எக்ஸாமில், ஸோ 4 மார்க்கு கம்மியாக வரும்னு தெரியும். ஆனால் டீச்சர் வந்து 1.5 மார்க்கு தான் குறைச்சிருந்தா. ஏன்னா நீ அந்த தப்பை பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது டீச்சரோட கருத்து. ஒரு வினோதமான டீச்சர், சரியா? இவ கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டா, இவ ஏதோ இது பண்ணியிருக்கா. டீச்சரால் ஒத்துக்க முடியல இந்த குழந்தை 4 மார்க் கம்மியாக வாங்குறதுன்னு 1.5 மார்க்கு தான் குறைச்சிருந்தா. இந்த குழந்தைக்கு மனசுல கில்ட் இல்லையா? அது என்ன, நம்மளுடைய பிவிஎம் யுவகேந்திரா இல்லையா, அதனால வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால டீச்சர்கிட்ட போய் நான் தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு மொத்தமாக என்ன மார்க் குறைக்கணுமோ அதை குறைச்சிருங்கோ அப்படி. பக்கத்தில் ஃப்ரெண்டெல்லாம் திட்டுறா, ஏய் பேசாமல் விட வேண்டியதுதானே, இப்போ என்னாச்சு என்ன? ஸோ லீகலி கரெக்ட், நோ லீகலி தெர் இஸ் நோ ப்ராப்ளம். விட வேண்டியது எதுக்கு போய் கேட்குற? டீச்சரே கொடுத்துருக்கால, எதுக்கு கேட்குறா? என் மார்க் இல்லையா அது, நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்? அதை எந்த இல்லாத போது அதை போய் கேட்ட உடனே டீச்சருக்கு ஒத்துக்க முடியல. திருப்பி திருப்பி வந்து கேட்காத போ, எதுக்கு மார்க்கை குறைன்னு கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவ திரும்பி திரும்பி வந்து கேட்டுட்டா அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 மார்க்கை குறைச்சு போய்க்கோ அப்படின்னு. அதனால அதாவது தர்மா அப்படிங்கிறது இட் இஸ் சோ சட்டில், எக்ஸ்டர்னலாகவே பார்த்து பண்ணுற விஷயம் இல்லை. ஒரு விஷயத்தை நான் தொலைக்கிறேன், இப்போ மார்க்கா இல்லை என்னோட கேரக்டரா, வாட் ஐ வேல்யூ த மோஸ்ட் இல்லை? ஃபர்ஸ்ட் மார்க்லேருந்து இறங்கி 3rd மார்க்குக்கு வந்துடுவேன், வந்தால் வந்துட்டு போகிறது. என்னோட கேரக்டர்லேருந்து நான் இறங்காமல் இருக்கேனே, யாருக்கு தெரிய போகிறது? அது எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, வேற யாருக்கு தெரியணும் இல்லையா? இந்த அளவுக்கு நான் என்ன வேல்யூ பண்ணணும், இந்த அளவுக்கு நான் கொடுத்த வாக்கையும் நான் கடைப்பிடிக்கிற வேல்யூ சிஸ்டமை வந்து வேல்யூ பண்ணணும். என்னுடைய நற்பண்புகளை, என்னோட கேரக்டரை நான் வேல்யூ பண்ணணும். அடுத்த வாழ்க்காக வாழறது இல்லை, நான் எனக்காக இல்லை வாழணும் இல்லையா? யாருக்கு தெரிய போறதுன்னு வாழக்கூடாது இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லீகல் கரெக்ட்னஸ் இஸ் நாட் வாட் தர்மா இஸ் ஆல் அபவுட். இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னா, யுதிஷ்டிரருடைய ட்ரஸ்ட் ஆன் தி எஃபிகசி ஆஃப் தர்மா. தர்மம் பலனை கொடுக்கும், நீ எதுக்கு கவலைப்படுற அதை பத்தி? உன் வேலை என்ன? தர்மத்தை கடைபிடிக்கிறது தானே உன்னுடைய வேலை. ஆனா பலனை எதிர்பார்த்து தர்மத்தை கடைபிடிக்காத. தர்மம் வியாபாரம் கிடையாது இல்லையா? அதே சமயத்துல எனக்கு பலனே வரல, இவ்வளோ வருஷமா தர்மத்தை கடைபிடிச்சு தர்மான்னு சுத்திண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு டோன்ட் குவிட் ஆல்சோ. ஹேவ் ஃபெய்த். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கண்டிப்பாக தர்மம் பலனை கொடுக்கும். நான் செய்ய வேண்டியதை மட்டும் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ மகாபாரதம் வந்து இந்த கட்டத்தில் திரௌபதியையோ பீமனையோ முட்டாளாக வந்து பொற்றே பண்ணலை. அவர்களுடைய வியூவும் இட் இஸ் ஆக்செப்டட், அவர்களுடைய எமோஷன்ஸ், அவர்களுடைய ஐடியாவும் இட் இஸ் ஆக்செப்டட் பை யுதிஷ்டிரா. ஆனால் எந்த பர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயத்தை நீ பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யுதிஷ்டிரர் வந்து கொடுக்குறார். அதை நான் என்னுடைய லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸை நான் எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும்? திரௌபதி பார்க்குற மாதிரி பார்க்கணுமா, பீமன் பார்க்குற மாதிரி பார்க்கணுமா, இல்லை யுதிஷ்டிரன் பார்க்குற மாதிரி பார்க்கணுமா? திஸ் இஸ் த லேர்னிங். அதனால என்னோட ஓன் இன்டெகிரிட்டி, மை இன்டெகிரிட்டி ஷுட் பி அபவ் ஆல். மற்ற எல்லா விஷயத்தை தவிர உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா விஷயமே விழட்டும். ஆனால் எதை நான் காப்பாற்றணும்? என்னோட வேல்யூ சிஸ்டமை நான் காப்பாற்றணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும், ஒரு மனுஷனுக்கு சாம்ராட்டா இருந்த ஒரு மனுஷன் எதுவுமே இல்லாமல் காட்டுக்கு போய், அதுவும் பேச்சு வாங்கிட்டு
காட்டில் போய் இருக்க முடியும், அப்போ கூட தன்னோட வேல்யூ சிஸ்டமை விட முடியாது, விடாமல் இருக்க முடியும் அப்படின்னா சொல்லுங்களேன், உங்களுக்கும் எனக்கும் அப்படி என்ன கஷ்டம் வந்துடுது இல்லையா? அதனால் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் குவெஸ்டின் இஸ் நாட் வெதர் துரியோதனன் இருக்கான அவன் மட்டும் அப்போ எல்லாத்தையும் டிசர்வ் பண்ணுறனா அப்படின்னா, இட் இஸ் நாட் வெதர் தி அதர் பர்சன் இஸ் டிசர்விங். என்னோட டியூட்டி என்ன அப்படிங்கிறது தான் குவெஸ்டின். அதனால் என்ன டிஃபிகல்ட்டி வேணாலும் வரலாம், என் ரைட்ஸை பற்றி பேசாமல் என்னுடைய டியூட்டியை பற்றி பேசணும். இந்த டியூட்டி இஸ் சம்திங் விச் கிருஷ்ணா வில் எம்ஃபசைஸ், த்ரோ லைட் அப்பான் இன் பகவத்கீதா அர்ஜுனன் கிட்ட. கர்மணி ஏவ அதிகாரஹா தே மா பலேஷு அதிகாரஹா. உன்னுடைய ஆக்ஷன் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்டு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர பலனை ஆல்டர் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்டு கொடுக்கப்படவில்லை. தேர்ஃபோர் உன்னுடைய வில்லை எதுக்கு யூஸ் பண்ணோம்? தர்மத்தின்படி செயல்படுவதற்கு மட்டுமே உன்னுடைய வில்லை யூஸ் பண்ண அர்ஜுனா. ரிசல்ட் வில் ஃபாலோ. அது என்னுடைய டிபார்ட்மெண்ட், அதை பற்றி கவலைப்படாத. யா ஸோ இதற்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா, வேதவியாசர் வரார், யுதிஷ்டிரர்கிட்ட பேசுகிறார். யுதிஷ்டிரர்கிட்ட பேசி என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல பலத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா வியாசருக்கு தெரியும் யுதிஷ்டிரருடைய பாயிண்ட் கம்ப்ளீட்லி கரெக்ட். வியாசர் இஸ் வித் யுதிஷ்டிரர். அதனால் என்ன சொல்கிறார், பலத்தை வளர்த்துக்கோ. எதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் இல்லையா, இங்கே உன்னுடைய பலத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக என்ன கொடுக்குறார், பிரதிஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு வித்யாவை யுதிஷ்டிரருக்கு சொல்கிறார். யுதிஷ்டிரர் அதை திரும்ப 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 அபியாசம் செய்து அதுக்கப்புறம் அதை அர்ஜுனனுக்கு வியாசரினுடைய கட்டளையின்படி அர்ஜுனனுக்கு கொடுக்குறான். அர்ஜுனனை தவம் செய்ய சொல்கிறான். யாரை நோக்கி? இந்திரனை நோக்கி. எதற்கு? தேவர்களினுடைய அஸ்திர சஸ்திரங்களை பெறுவதற்காக. அர்ஜுனனும் அதே போல ஹிமாலயத்துக்கு மத்தியில் சென்று இந்திரனை நோக்கி தவம் செய்ய அங்கே போகும் பொழுது என்ன ஆகிறது, இந்திரனே நேராக ஒரு பிராமண வேடம் தரித்து வந்து, அப்போ உங்களுடைய அஸ்திர சஸ்திரம் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுது அப்போ இந்திரன் என்ன சொல்கிறான், நீ என்னைக்கு மகாதேவனை பரமேஸ்வரனை நேருக்கு நேராக பார்க்குறியோ அன்னைக்கு தேவர்களினுடைய அஸ்திர சஸ்திரத்தை பெறுவதற்கான பாத்திரமாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி விடுகிறார். இதோட அர்ஜுனாபிகமன பருவம் என்ற 3வது உபபருவம் முடிந்து 4வது உபபருவம் கைராத்த பருவம் 38th சாப்டர்லேருந்து 41st சாப்டர் வரைக்கும் 196 ஸ்லோகாஸ். இதில் வந்து அர்ஜுனன் தவம் செய்கிறான், ஹிமாலயத்தினுடைய மத்தியில் தவம் செய்கிறான். அங்கே வந்து என்னது, இதுக்கு ஏன் கைராத்த பருவம்னு பேருன்னா, கிராத்தா அப்படின்னா மலைவாழ் வேடுவன் அர்த்தம். அந்த மலைப்பகுதியில் இருக்கிற ஹண்டருக்கு பேர் கிராத்தன்னு பேர். சிவபெருமான் அந்த கிராத்த வேடம் தரித்து அர்ஜுனன் முன் வந்ததுனால் இந்த பருவத்திற்கு உபபருவத்திற்கு கைராத்த பருவம் என்று பெயர். அந்த இடத்துல என்னாருது, ஒரு சண்டையை கலப்பி விட்டு அர்ஜுனனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் மத்தியில் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் அர்ஜுனனுடைய வீரத்தை பார்த்து ரொம்ப அகமகிழ்ந்த பரமேஸ்வரன் அர்ஜுனனுக்கு தனக்கு ரொம்ப பிடித்தமான ஆயுதமான பாசுபத அஸ்திரத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், ஹே அர்ஜுனா, இந்திரலோகத்துக்கு போ, தேவலோகம் செல் அப்படின்னு சொல்றார். கூட பார்த்துட்டு இருந்த தேவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். இந்திரன் வந்து சொல்லிட்டு போறான், மாத்திலியோடைய என்னோட தேர் வரும், அந்த தேர்ல ஏறிண்டு நீ வா அப்படின்னு இந்திரன் சொல்லிவிட்டு இந்திரனும் கிளம்பி விடுகிறான். இதை பார்த்தோன்னே இதோட வந்து கைராத்த பருவம் முடிகிறது என்று பார்த்தோம். இதன் பின் இனி பார்க்க வேண்டியது 5வது உபபருவம் இந்திரலோகாபிகமன பருவம்.